ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர்னு சொல்லப்போகிற ஒரு டிஸ்ட்ரிக். அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட பேர் வந்துட்டு குல்தாரான்னு சொல்லப்போகிற ஒரு சின்னதாக ஒரு பகுதி. அந்த கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இடம், பாலின்னு சொல்லப்போகிற ஒரு இடம். அந்த கிராமம் வந்து என்ன இருக்குன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து செழிப்பாக வாழ்ந்த ஒரு கிராமம்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பாலிவால் பிராமின்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பிராமின்ஸ் கூட்டம் வந்து வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுதான் வந்து கிடையாது. ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா ஒரே நைட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83 கிராமங்கள் வந்து அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாமே வந்து வெளியேறிட்டாங்க ஒரு சில காரணங்களால். அந்த கிராமங்கள் எல்லாருமே வந்து வெளியேறினதுனால இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குல்தாரா கிராமம் வந்து அது வந்து ஒரு பேய் கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பேய் கதைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டுக்கதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது போக இல்லாமல் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில காரணங்களால் வெளியேறினாங்க பார்த்தீங்களா. ஒரு சில காரணங்களால் வெளியேறும் போது கால போகிற போக்கில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தர் அதாவது இந்த கிராமத்திலும் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா 1 2 பேசுவாங்க, 2 4 பேசுவாங்க. இல்லாத கட்டுக்கதைகள் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கிராமத்தில் வந்து கட்டுக்கதைகள் வந்து நிறையா சொல்லுவாங்க. சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுக்கதைகள் வந்து ஒரு சில பேர்லாம் பல பேர் வந்து நம்ப மாட்டாங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 7 பேர் 8 பேர் நம்ப மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் வந்து நம்புவாங்க. ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. 10 பேர் இருக்காங்கன்னா 8 பேர் அந்த கதைகளை வந்து நம்புவாங்க. அந்த 2 பேர் மட்டும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் என்ன நடக்குதுன்னா, இந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாருமே வந்துட்டு வெக்கேட் ஆகி போயிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதை சுற்றி பேய் கதைகளும் ஒரு சில தியரிஸ் மட்டுமே என்ன இருக்குன்னா காலப்போகிற போக்கில் ரூமர்ஸாக வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன தியரி உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு பின்னாடி வந்து உண்மையிலே அது வந்து பேய் இருக்கா இல்லையா, இல்லாட்டி ஒரு சில ரூமர்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது இருக்கா இல்லையா. ஒட்டு மொத்தமாக என்ன ஆகுதுன்னா, அந்த குல்தாரா கிராமத்தை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேய் கதைகளும் அதே நேரத்தில் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரூமர்ஸான தியரியும், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த குல்தாரா கிராமம். அந்த குல்தாரா கிராமத்தை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான ஸ்டோரியை தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம சேனலை யாராவது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர்னு சொல்லப்படுற இந்த பகுதியில் வந்துட்டு குல்தாரான்னு சொல்லப்படுற சின்னதாக ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமம் வந்து என்ன ஆகுதுன்னா 13ஆம் நூற்றாண்டு, அதாவது 13th century அந்த காலகட்டத்தில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து கட்டமைக்கப்பட்டதாக வந்து வரலாற்று கூற்று வந்து சொல்லப்படுது. அப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்துட்டு மக்கள் வந்து நிறைய பேர் இந்த கிராமத்தில் வந்து வாழ்ந்ததாகவும், அதுக்கப்புறம் போகிற போக்கில் வந்துட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காணாமல் வந்து போயிட்டதாக வந்து சொல்லப்படுது. இந்த கிராமத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிவால் பிராமின்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த பிராமின்ஸ் வந்து இந்த பகுதியில் வந்து வாழ்ந்ததா வந்து இந்த வரலாறு கூற்று வந்து சொல்லப்படுது. இந்த குல்தாரான்னு சொல்லப்படுற இந்த சின்ன கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன கிராமம் வந்துட்டு ஜெய்சால்மர்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் சொன்னேன். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குல்தாரா கிராமம் வந்து இருக்குது. இந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு பெண் தெய்வத்தை வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து தெய்வமாக வந்து வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குல்தாரா கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு 3 மெயின் ரோடு தான் இருக்குது. அந்த 3 மெயின் ரோட்லேருந்து நிறைய ரோடுகள் வந்து அந்த பிரிஞ்சு அந்த கிராமத்துக்குள்ளே வந்து வருது. அந்த குல்தாரா கிராமம் வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, அந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச கட்டிடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா பாழடைஞ்ச கூரைகள், அப்புறம் உடஞ்சி போன சவுறுகள் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் வந்து இருக்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு காட்சிலாம் வந்துட்டு அந்த கிராமத்துலேயே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிழக்கு பகுதியில் வந்து வறண்டு போன ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆறு வந்து முழுக்க பார்த்தோன்னா வறண்டு போய் வந்து கிடக்குது. அந்த கிராமத்தோட மேற்கு பகுதியில் வந்துட்டு அந்த கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய எல்லை சாமி இருக்குது. குல்தாரான்னு சொல்கிற அந்த கிராமத்தில் பாலின்னு சொல்லப்படுற ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த பாலியில் வந்துட்டு பாலிவால் பிராமின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி ஜெய்சால்மர்னு சொல்லப்படுற அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்க எல்லாருமே வந்து பழைப்பு தேடி வந்து அவங்க வந்துட்டாங்க. மக்களோட கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வீடு வந்து இருந்திருக்குன்னா 400 வீடு வந்துட்டு அந்த குல்தாரா கிராமத்தில் வந்து இருந்திருக்கு. அந்த 400 வீட்லேயும் பார்த்தோன்னா மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது மொத்தம் 1500 பேர் வந்து 17ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதே 19ஆம் நூற்றாண்டு அந்த கடைசி காலகட்டத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37 பேர் தான், ஜஸ்ட் 37 பீப்புள் மட்டும்தான் அந்த கிராமத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வரலாற்று ஆய்வு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வு தகவலும் வந்து சொல்லுது. கடைசியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு வந்து எடுத்திருக்காங்க அந்த குல்தாரா கிராமத்தில் வந்து இப்போ என்னென்ன இருக்குன்ட்டுன்னு. அப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு மொத்தம் எத்தனை வீடு இருக்குன்னா
117 வீடு மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு மிஞ்சி இருக்கு. இந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு இந்த பாலிவால் பிராமின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியை சேர்ந்தவங்க வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து அந்த பிராமின்ஸ் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா வைஷ்ணவ வகுப்பை வந்து சேர்ந்தவங்க. அந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு மொத்தம் 2 சிலைகள் இருக்கும். ஒன்று வந்துட்டு விஷ்ணு சிலை, இன்னொரு சிலை வந்துட்டு மகிஷா சூரமத்தினின்னு சொல்ல போகிற ஒரு சாமி சிலை. இந்த 2 சிலைகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து காணப்படும். அது போக இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு நிறைய கல்வெட்டுகள் வந்து இருந்திருக்கு. அந்த கல்வெட்டில் வந்துட்டு கணேஷான்னு சொல்லப்படுற இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நிறைய கல்வெட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இந்த விநாயகர் சிலைலாம் வந்துட்டு அந்த கிராமத்தில் வந்து அங்கங்கே சாமி கும்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க. இந்த குல்தாரா கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இந்த விஷ்ணு சிலையும் வந்து சாமியும் கும்பிடுவாங்க, மகிஷா சூரமத்தின்னு சொல்லப்படுற இந்த சாமியும் கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட கணேசா அந்த சாமியும் கும்பிடுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன விநாயகர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சாமியாக கும்பிடுவாங்க. இதெல்லாம் கும்பிட போக ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில் வந்துட்டு காளை, அதாவது மாடு மேலேயும் குதிரை மேலேயும் பார்த்தீங்கன்னா சாமி வந்து உக்காந்துட்டு இருக்கும். நம்ம ஊர் ஐயனார் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை மேலே வந்து ஒரு காவலாளி வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க. அதையும் சேர்த்து தான் நம்ம எல்லாருமே வந்து கும்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களும் அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து இருந்திருக்கு. குதிரை மேலேயும் அதே நேரத்தில் காளை மேலேயும் உக்காந்துட்டு இருக்க சாமியை வந்து தெய்வமாக வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. குல்தாரா கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து செழிப்பாக வாழ்ந்த கிராமம்னு வந்து பேசப்பட்டாலும் அந்த குல்தாரா கிராமத்துக்கு வந்து அழிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு 3 தியரியை வந்து சொல்கிறாங்க. இந்த 3 தியரியெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேய் கதைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை வந்து சொல்கிறாங்க. அந்த 3 தியரியை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி. வாட்டர் ஸ்கேர்சிட்டின்றது தண்ணீர் பஞ்சம். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஜவான், அதாவது மிகப்பெரிய ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த ராஜா வந்து சரியாக ஆட்சி பண்ணாதனால அந்த கிராம மக்கள் எல்லாமே வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தியரியும் வந்து சொல்லப்படுது. மூணாவது தியரி வந்து என்னென்னா, அந்த ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப பெண்ணாசை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பெண்ணாசையால் ஒரு ஊரே வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 3 தியரியை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டா வந்து முன்வைக்கிறாங்க. அந்த டேட்டா என்னன்னு பார்த்தோன்னா எர்த்குவேக். அதாவது இந்த கிராமத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பூகம்பம் ஒன்று வந்ததாகவும் அதனால் வந்துட்டு இந்த கிராமங்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து முன்வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதாவது தண்ணீர் பஞ்சம். இந்த தண்ணீர் பஞ்சத்தினால தான் வந்து மக்கள் எல்லாமே வந்து காலி பண்ணிவிட்டு இந்த ஊரை விட்டே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை, ஒரு தியரி வந்து சொல்கிறாங்க. எதனால் வந்து தண்ணீர் பஞ்சம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா, அந்த குல்தாரா கிராமத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு கக்னி, அதே நேரத்தில் கக்னாயா, இந்த 2 ஆறு வந்து அந்த பகுதியில் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது. நாளாக அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து வற்றி போச்சு. அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் வந்துட்டு 2 ஆறு இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன கிணறுலாம் வந்து இருந்தது. நாள் போகிற போக்கில் வந்து என்னாச்சுன்னா அந்த கிணறுல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆற்றுலையும் தண்ணி வற்றி போச்சு, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வற்றி போச்சு. ஸோ தண்ணியில் வந்து வற்றி போனதுனால அந்த கிராமம் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த விவசாயத்துக்கே வந்து தண்ணீர் வந்து ரொம்ப பஞ்சம் வந்து ஏற்பட்டதுனால விவசாயம் வந்து சரியாக பண்ண முடியல. அந்த ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாமே வந்து தண்ணீர் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக ஒட்டு மொத்தமாக அந்த கிராமத்தை விட்டு எல்லாருமே வந்து மைக்ரண்ட் ஆகி வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்ணீர் பஞ்சம் வந்து அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டதுனால தான் இந்த கிராமத்து பகுதி மக்கள் எல்லாமே வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தியரியா வந்து முன்வைக்கப்படுது. ரெண்டாவது தியரியா வந்து என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அந்த கிராமத்தை ஆண்ட ஜவான், அதாவது அந்த மிகப்பெரிய ராஜா வந்து சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு ராஜா வந்து ஆண்டதாகவும் அதே நேரத்தில் அந்த ராஜா வந்து சரியாக வந்து மக்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகல, நிறையா வந்து மக்களை வந்து துன்புறுத்திருக்கான்ற ஒரே ஒரு காரணத்தினால ராஜா தொல்லை சுத்தமாக தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் வந்து அந்த கிராமத்தை விட்டு வந்து வெளியேறிட்டாங்க. இந்த தண்ணீர் பஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, 1815 அந்த வருஷம் வந்து அந்த கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தண்ணீர் பஞ்சம் வந்து தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணியும் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வற்ற துவங்குச்சு. 1850 அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சில கிணறுல மட்டுமே தான் வந்து தண்ணி இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை, விவசாயம் வந்து பண்ண முடியல. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா இந்த ஜவான் பிரச்சனை, அதாவது இந்த ராஜா பிரச்சனை. இந்த ராஜாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான கொடூரமான ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்காரு. தண்ணீர் பிரச்சனையும் தாங்க முடியல, இந்த ராஜாவோட பிரச்சனையும் தாங்க முடியல. இந்த 2 பிரச்சனையும் ஒரே நேரத்தில் வந்து மக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே ஒரு காரணத்தினால சரி மக்கள் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ராஜா தொல்லை தாங்க முடியாமல் இந்த கிராமத்துட்டு வந்து வெளியேறினதா வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செவி வழியாக, அதாவது இந்த வாய் வார்த்தையாக வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஒரு சில தியரியாக வந்து முன்வைக்கிறாங்க. அந்த கிராமத்தில் வந்து ராஜா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ராஜா வந்து என்ன மாதிரியான கொடுமைகள் வந்து மக்களுக்கு வந்து பண்ணியிருந்தாருன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரி.
இந்த வரி வந்து அளவுக்கு அதிகமாக ஏற்றி மக்கள் கிட்டேருந்து பிடுங்கி அந்த வரி பணத்தில் வந்து ராஜா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ராஜ வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். சரி வரி தானே போனால் போதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு ராஜா கேட்குற வரியை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பகல் கொள்ளை தான், இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த வரியை வந்து பார்த்தோன்னா ராஜா கேட்குறான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு 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 பொண்ணால் வந்த பிரச்சனை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணால் வந்த பிரச்சனை யாராலன்னா அந்த ராஜாவால் வந்தது. இந்த ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கிராமத்தில் வாழக்கூடிய பகுதி மக்களில் ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருந்தது. இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாருமே வந்து கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் போயிட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு காவலாளிகள் எல்லாருமே வந்து ராஜா வந்து அனுப்புகிறாரு. உடனே காவலாளிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து அந்த கிராமத்துக்கு வந்து வராங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராமத்து பகுதி மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, ராஜா வந்து கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டு அந்த கிராம பகுதி மக்கள்கிட்ட வந்து காவலாளிகள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. உடனே கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உஷாராயிட்டாங்க. ஓகே, ராஜாவுக்கு வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நம்ம கிராம பொண்ணு, உடனே அவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராம மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் மறுநாள் காலையில் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நாங்களே வந்து உங்களுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து வழி அனுப்பி வைக்கிறோன்னு வந்து சொல்கிறாங்க. காவலாளிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களோட பேச்சை கேட்டு ஓகே மறுநாள் வந்து அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த காவலாளிகள் எல்லாருமே மறுபடியும் அரண்மனைக்கே திரும்ப வந்துடுறாங்க. ஸோ இந்த கிராம மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த பொண்ணை வந்து அந்த ராஜா கிட்ட அனுப்பி வச்சானா ஒரு வழி நாசம் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக 83 கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களும் வந்துட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு தியரியை வந்து முன்வைக்கப்படுது. 2017ஆம் ஆண்டு வந்து எபிரைன் சொல்லப்படுற ஒரு நபர் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சியில் வந்து இறங்குறாரு. இந்த கிராமத்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து எதனால் காணாமல் போனாங்கன்னு. ஸோ எதனால் காணாமல் போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எதனாலனா அந்த கிராமத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஏற்பட்ட ஒரு பூகம்பம் வந்து சொல்லப்படுது. எதை வச்சு அவர் வந்து சொல்கிறாருன்னா, அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பழைய கட்டடங்கள், அதுக்கப்புறம் இடிஞ்சு போன சவர்கள், இதெல்லாமே வந்து அந்த கிராமத்தில் வந்து நிறையா வந்து இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இந்த எபிராய் வந்துட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உடஞ்சி போன சவறு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஒரு சில கூரைகள்லாம் வந்துட்டு ரொம்ப களைஞ்சி போயெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு இங்கே பாருங்கள் இந்த கூரைலாம் வந்து களைஞ்சி போயிருக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சவர்கள் எல்லாமே வந்து இடிஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த கிராமத்தில் வந்து ஒரு பூகம்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த பூகம்பம் வந்து நிறையா வந்ததுனால இந்த பகுதி மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய பிழைப்புக்காக நிறையா மக்கள் வந்து இந்த கிராமத்தை விட்டு வந்து வெளியேறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூகம்பத்தை முன்னாடி வச்சு ஒரு சில தியரியும் வந்து சொல்லப்படுது. இந்த எபிராய் கிட்ட வந்து கேட்கும்போது எப்படி வந்து இந்த கிராமத்தில் வந்து பூகம்பம் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த கிராமத்தில் வந்து கூரையே இல்லாத வீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுவர்கள் எல்லாமே வந்து இடிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறாருன்னா, கால இடைநிலை மாற்றம், அதாவது காலம் மாறும்போது இந்த கூரெல்லாம் வந்து இப்படி ஆகாது, அதே நேரத்தில் வந்து மண் அரிப்புனால இங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் வந்து இப்படி வந்து அரிச்சு போகாது, கட்டாயம் வந்து பூகம்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த பூகம்பத்தினால அந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால அந்த கிராம பகுதி மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த கிராமத்தில் வந்து வாழ முடியல. அதனால என்ன இருக்குன்னா, காலப்போகிற போக்கில் மக்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய பிழைப்புக்காக எல்லாரும் வேற ஒரு இடத்துல வந்து தசை மாதிரி வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பூகம்பத்தை மையமாக வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிடுறாங்க. இப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு தியரி வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த குல்தரா கிராமத்தை சுற்றி வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேயின்னு சொல்லிட்டு இந்த கட்டுக்கதை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேயின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து உள்ளே வருதுன்னா, அந்த கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மக்களும் வந்து இன்றைக்கி வந்து யாருமே வந்து கிடையாது. எந்த பகுதி மக்களுமே வந்து இல்லாத காலகட்டத்தினால ஸோ அந்த இடத்துல யாருமே வந்து இல்லை. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாள் போகிற போக்கில் வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து கட்டுக்கதை வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் யாருமே இல்லைப்பா, அந்த இடத்துல வந்து பேய் நடமாட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிராமம் தானே, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா போகிற போக்கில் எப்படி வந்து ஒரு வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வந்து முன் வச்சாங்களோ, ஒரு ஜவான் வந்து கொடூரமான ஆட்சின்னு சொல்லிட்டு முன் வச்சாங்களோ, அதே மாதிரி பூகம்பம்னு சொல்லிட்டு எப்படி ஒரு தியரியை வந்து முன் வச்சாங்களோ, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பேயின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு மர்மமான தியரி வந்து முன் வைக்கிறாங்க. ஜன நடமாட்டம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால இவங்க எல்லாருமே வந்து பேயின்னு சொல்லிட்டு கட்டுக்கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2010ஆம் வருஷம் வந்து ராஜஸ்தான் மாநில அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குல்தரா கிராமத்தில் வந்து யாருமே இல்லை, எந்த பகுதி மக்களும் அந்த இடத்துல வந்து கிடையாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ராஜஸ்தான் அரசு வந்து அந்த குல்தரா கிராமத்தை வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலமாக வந்து மாற்றியிருக்காங்க. சுற்றுலா தலமாக மாற்றின அந்த குல்தரா கிராமம் பார்த்தீங்கன்னா 2 படப்பிடிப்பு வந்து அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா பாலிவுட் சினிமா, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமா. பாலிவுட் சினிமான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 2011ஆம் வருஷம் சைஃப் அலி கான் நடிப்பில் வெளிவந்த ஏஜென்ட் வினோத்னு சொல்லப்படுற ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஒரு சில காட்சி வந்து அந்த குல்தரா கிராமத்தில் வந்து எடுத்ததாக வந்து சொல்லப்படுது. 2017ஆம் வருஷம் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த தீரன் அதிகாரம் 1 இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகளும் அந்த குல்தரா கிராமத்தில் வந்துட்டு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, ஒரு சில சீன்ஸ் எல்லாமே.
படத்தோட கிளைமேக்ஸ் சீன் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டு இந்த குல்தரா கிராமத்தில் தான் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த குல்தரா கிராமம் வந்து கடைசியாக வந்து என்ன இருக்குன்னா, பேய் கதையில் ஆரம்பித்து கடைசியாக வந்துட்டு மக்கள் பார்வையிடக்கூடிய ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக தான் இந்த இடத்த வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஓகே பீக்கர்ஸ் நண்பர்களே, இந்த குல்தரா கிராமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசில் வந்து என்ன வந்து தோணுது அந்த கிராமத்தை பற்றி? இந்த தியரியை வந்து நிறைய வந்து முன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த தியரி வந்து உண்மையாக இருக்குமா, இல்லாட்டி அந்த மர்மம் அந்த பேய் கதை வந்து சொன்னாங்க பாருங்க, அந்த பேய் கதை வந்து உண்மையாக இருக்குமா? இந்த ரெண்டுத்தில் வந்து 2 போர்ஷனில் வந்து எந்த போர்ஷன் வந்து உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.